என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம அந்த பதிவு எதுக்காகனா, நம்ம ஒரு சட்னி அரைக்க போகிறோம். தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னிக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே சேர்ப்போம். ஒச்சக்கல்ல, தேங்காய் பதை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, இதுதான் நம்ம அரைக்க போகிறது. இதை அரைச்சிட்டு தாளிப்பு போடுவோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடலாம், கருவேப்பிலையோட மகத்துவத்தை. கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கினீங்கன்னா முடி எப்போவுமே கருமையாக இருக்கும், அதை கருப்பாக இருக்கும், அந்த வெள்ளை நரமுடி வராது, முடி கொட்டுற பிரச்சனை வராது. அதனால தான் நான் எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். வீடியோ அரைச்சிட்டு தாளிப்பு காட்டும் போது கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், எல்லாமே ஜாரில் சேர்த்தாச்சு. கூட கல்லுப்பு, சால்ட்டு சேர்க்க தேவையில்ல. கல்லுப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைக்கணும். சட்னி அரைச்சாச்சு. வாசனை சரியான வாசனை, நல்லா கமகமன்னு இருக்குது. இதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சுன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, க்ரீன் கலரில். அவ்வளோதான், இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். தோசை ஊற்றின்னு வந்தாச்சு, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அந்த இஞ்சி வாசனையும் அந்த கருவேப்பிலை வாசனையும் சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட். அந்த வாசனை அப்படியே கமகமன்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை சேர்த்துங்க, ரொம்ப நல்லது. நன்றி.